அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவோட கண்டினியூட்டின்னு சொல்லிக்கலாம். முக்கியமான ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா, எப்படி வந்து லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு. இது நான் போன டைம் போட்ட வீடியோவுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்துட்ருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணுறத அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதனால் டைம் எடுத்து யோசித்து ஹிண்ட்ஸ் எழுதி சொல்ல போகிறேன். ஏன்னா இது வாழ்க்கை பற்றி. ஓகேங்க, போகலாமா? இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். லவ் பண்ணும்போது நல்லா இருந்தா, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் இவங்க இப்படி மாறிட்டான் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பிறகு நிறைய டிவோர்ஸ் ஆகுது, பிரச்சனைகள் நிறையா வருது. இதெல்லாம் ஏன்? ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி தான் இந்தளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். சரி, ஓகேங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும்னு நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்லியே ஃபஸ்ட்டு பழகணும். ஃப்ரெண்ட்லியே பழகும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா, இப்போ இன்றைக்கி டக்குன்னு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க பேரண்ட்ஸே, ஃபோனில் பேசுங்க, வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம கேப் இருக்கும். அந்த கேப்பில் அவங்களோட பழகும்போதே கிட்டத்தட்ட அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபீலிங்ஸ் மாறலாம், ஆனால் கேரக்டர் ஒருத்தோட கேரக்டர் மாறாது. நல்ல கேரக்டராக இருக்கணும், அதுதான் முக்கியம். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். என்னம்மா எடுத்தோடனே ஃபினான்ஷியல் பணத்தை பற்றி பேசுகிறீங்க, பணம் இருந்துட்டால் போதுமா, குணம் வேண்டாமா? கண்டிப்பாக குணம் வேணுங்க. ஏன்னா நமக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னருக்கு குணம் வேணும். லவ் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா மணி கேன் பில்ட் எ ஹவுஸ், ஆனால் லவ் ஒன்லி கேன் பில்ட் எ ஹோம். அழகான ஹோம். ஹவுஸ்னால் வெறும் பில்டிங்ஸ் மட்டும்தான், ஆனால் ஹோம்னா தான் குடும்பம். அது கண்டிப்பாக லவ் வேணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து மேரேஜுக்கு லவ் மட்டும் போதாது. ஏன்னா வெறும் குணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் இருந்தால் தான் வாழ முடியும். இதுதான் ஃபேக்ட். நீங்கள் எனக்கு திட்டினாலும் பரவாயில்ல. ஸோ குணம் ப்ளஸ் பணம் ரெண்டுமே வேணும். அளவுக்கு அதிகமாக பணம் வேணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்காவது பணம் வேணும். அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன இருக்கணும்? வேலை இருக்கணும், ஜாப் இருக்கணும், சேவிங்ஸ்னு ஒரு சேமிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டும் பார்த்துக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா நான் வசதி பற்றி சொல்ல வரல. குடும்பம் நல்ல குடும்பமாக, கண்டிப்பாக வீட்டில் அம்மா அப்பா பார்க்குற பையன் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்ல குடும்பமாக இல்லை என்னென்னு பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரை ஃபேமிலி பேக்ரவுண்டு ரெண்டாவது. பையன் நல்ல பையனாக வந்துட்டால் போதும், கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். அக்கார்டிங் டு மீ, என்னுடைய கருத்து. அப்புறம் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பழகும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உங்களை கொஞ்சம் பழகும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்களை லைஃப் பார்ட்னர் பற்றி. அவங்க கோபம் அதிகமாக வருதா? கோபம்ங்கிற சாதாரண விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு கோபம். ஆனால் ஒரு அக்ரெசிவாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோபம் வருது, நம்ம கல்யாணத்துக்கு போய் இவனை மாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சில இது மாற்ற முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைஃப் கோல்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. லைஃப் கோல்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஒத்து போகுதான்னு பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒருத்தர் வந்து வெளிநாடு போகலான்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆகலான்னு சொல்லுவாங்க, இல்லை வெளிநாடு போய் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்துட்டு நிறையா ஏர்ன் பண்ணிட்டு வந்துடலாம்பாங்க. குழந்தை எடுத்தோடனே வேண்டான்னு சொல்லுவாங்க, மணி மைண்டடாக இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இல்லை சிம்பிள் லைஃப் இருந்தால் போதும், குழந்தையெல்லாம் தள்ளி போடக்கூடாது, ஒரு அழகான பேபி டக்கு நமக்கு வேணும், வெளிநாடெல்லாம் போகாட்டி பரவாயில்ல, நம்ம நாட்டிலே இருந்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் அம்மா அப்பாவை போய் பார்க்க முடியும் அடிக்கடி, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக இதெல்லாம் முதலே பேசி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃப் கோல்ஸ் மேட்ச் ஆனால் மட்டும்தான் மேரேஜ் லைஃப் நல்லா போகும். கல்யாணத்துக்கு பிறகு பிரச்சனை வரக்கூடாது. இல்லை, மனைவி வந்து இப்போவே குழந்தை வேணும்னு சொல்லலாம், கணவன் இப்போவே என்ன அவசரம்னு சொல்லலாம், பிரச்சனை அப்போவே ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் முன்னாடி பேசி வச்சுக்கோங்க. கிட்ஸ் பற்றி, அப்ராட் பற்றி, பிஸ்னஸாக இல்லை சிம்பிள் லைஃபாக என்னங்கிறதெல்லாம் முதலே பேசி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி ப்ராப்ளம் வராது. அப்புறம் அதான் லவ் பண்ணும்போது லவ் மே இக்னோர். என்ன பெருசாக இது லவ் வந்து பிளைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது காதல் வந்து கண்களை மூடலாம், ஆனால் கல்யாணங்கிறது உண்மையே திறந்து காட்டிவிடும். அதனால தான் லவ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் அதிகமாக பெருசாகாது, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நிறையா பிரச்சனை வரும். அதனால தான் வந்து கல்யாணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லவ் பண்ணுறது சில நிமிடங்கள் போதுங்க, ஆனால் கல்யாணம்ங்கிறது ஒரு யுகம். நம்ம ஒரு வாழ்நாள் முழுவதும் அவரோட சேர்ந்து வாழ போகிறோம். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இன்னும் அதுக்கு நீங்கள் வந்து இப்போ வீட்டில் ஒரு பையனை பார்த்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க,
அதுக்கு நீங்கள் வந்து போலீஸ் மாதிரி அவங்க கரெக்டாக இருக்கிறானா, இவன் கரெக்டாக பேசுகிறானா, சந்தேகப்படாமல் இருக்கானா அப்படின்னு வந்து வாட்ச்மேன் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க, ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இருங்க. அப்படி ஜாலியாக நீங்கள் இருக்கும்போது தான் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கேரக்டர் மிஸ் ஆகிரும். அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் இந்த பொண்ணு இப்படி சந்தேகப்படுது, இன்னும் இந்த பையன் இப்படி சந்தேகப்படுறான், இப்போவே இப்படியா அப்படின்னு அவருக்கு பிடிக்காமல் போயிடும். அப்படி இல்லாமல் நார்மலாக ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுருங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் இன்வெஸ்டிகேட் என்ன தான் பண்ணாலும் ஒரு சிலது தெரியாது, கல்யாணத்துக்கு பிறகு தெரியும். நம்ம விட்டு கொடுத்து ஒரு லவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அழகாக குடும்பத்தை கொண்டு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. ஸ்டார்டிங்கில் 2 பேர் எலியும் பூனையுமாக தான் இருந்தோம். எதுக்கு எடுத்தாலும் 2 பேர்த்துக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னடா அப்படின்னு. ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே இவர் இப்படி தான், நான் இப்படி தான். அதாவது லவ் 2 பேர்த்துட்டு இருந்தனால, ஒரு குணம் அப்படின்னு இருந்தனால. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எலி பூனையுமா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. 2 பேர்த்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன மேட்ச் ஆகலை அப்படின்னா எங்களுடைய லைஃப் கோல்ஸ் மேட்ச் ஆகலை. அதாவது நான் ஒரு சிம்பிள் லைஃப் மாதிரி, எனக்கு வெளிநாடு போகிறக்குள்ள சுத்தமாக ஆசை இல்லை, அந்த மணி மைண்டடும் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பையன் தான், நான் மணி மைண்டட், வெளிநாடுலாம் போகணும், நிறையா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒத்து போகலை. அப்புறம் லைஃப் போக போக 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். சில விஷயங்களை நான் விட்டு கொடுத்து போனேன், சில விஷயங்களை அவர் விட்டு கொடுத்து போனார். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ லைஃப் நல்லா போகுது. அதனால் என்ன தான் நம்ம வந்து எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகாது. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், ஒரு சில விஷயத்தில் அவர் விட்டு கொடுத்து போகணும். ஸோ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வெளிநாடு போகணும் ஆசை தான், நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு ப்ராஜெக்ட் 4 மாதம் 5 மாதம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வாங்க. நானும் கூடவே வந்தோம்னா அங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அதனால் அதுவும் ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் போயிட்டு வந்தார். ஸோ சில விஷயங்கள் நான் விட்டு கொடுத்தேன், சில விஷயங்கள் அவர் விட்டு கொடுத்தாரு. ஸோ இப்போ லைஃப் நல்லா போகுது. அதுதான் வாழ்க்கை. விட்டு கொடுக்குறது இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா போகும். ஸோ ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு முக்கியமாக இதை செக் பண்ணி பார்த்துங்க. ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் முன்னாடி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அவரோட பழகும்போது கண்ட்ரோல் பிஹேவியர் அவருக்கு இருக்குது, அவங்கள கட்டுப்படுத்துகிறாரா, எச்சரிக்கையாக இருந்துங்க. வீட்டில் சொல்லுங்கள். உங்களை ரெஸ்பெக்டே பண்ணாமல் இருக்கிறாரா, அந்த ஹேபிட் இருக்குதா. அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாரா, அதை பார்த்துக்குங்க. ஒரு கிளியர் கோல்ஸ் இல்லாமல் இருக்கிறாரா, அதை பார்த்துக்குங்க. அடிக்கடி பொய் பேசுகிறாரா, குறை சொல்கிறாரா உங்களை. அப்புறம் வந்து பார்த்திங்க ஃபோன் அடிக்கடி வாங்கி செக் பண்ணுறாரா, சந்தேகப்படுறாரா. குடிப்பழக்கம்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப முக்கியமாக இதை சொல்கிறேன். உங்கள் வரப்போகிற லைஃப் பண்ண ரொம்ப அதிகமாக குடிக்கிறாரு அப்படின்னா வேண்டவே வேண்டாம். ஏன்னா நிறையா குடும்பங்கள் அதால் தான் இப்போ சீரழியுது. ஸோ அதெல்லாம் ஏன்னா மற்ற விஷயம் கூட நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் வீட்டில் பேசலாம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட. என்ன சார், அதாவது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணுறதுனா நீங்கள் பழகும்போது கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து எனக்கு ஃபோன் அடிக்கடி வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க, உங்களை சந்தேகப்படுறாரா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் இருந்தால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லிடும், டக்குன்னு கழுத்து நீட்டிடக்கூடாது. அப்புறம் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, பேட் ஹேபிட் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. நிறைய இதை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாங்க. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபீலிங்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகும். அதாவது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு பிஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபீலிங்ஸ் ஆனால் அதுக்குன்னு லவ் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ஆயிட முடியாதுல்ல. அவங்களாம் அன்பாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரோட கேரக்டர் வந்து மாறவே மாறாது. லவ் ஃபீலிங்ஸ் மாறலாம், ஒருத்தர் கேரக்டர் மாறவே மாறாது. ஒரு சில லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான், நம்ம ஃபோன்லாம் வாங்கி செக் பண்ணுறான், சந்தேகப்படுறான், ரொம்ப கோவப்படுறான், பின்னாடி சரியாயிருவான், நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா லவ் ஃபீலிங்ஸ் வேணால் அப்பப்போ மாறும் அக்கார்டிங் டு தி நேரத்தை பொறுத்து. அவங்க பிஸியாக இருந்தால் அப்போ லவ் காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் கேரக்டர் அப்படிங்கிறது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இதை பற்றி நிறையா பேசலாம். உங்களுடைய கருத்துக்கோடு நீங்கள் வெளிப்படுத்துங்க. எல்லாமே நன்மைக்கு நடக்கும். பயப்பட வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கங்க, ஹாப்பியாக இருங்க, கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. எல்லாமே நன்மைக்கே நடக்கும். ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுருங்க. உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசலாம். இதையே கூட கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய கருத்து மறக்காமல் வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.